نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك فارغب اللهم صل على محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم صل على محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லா புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஏகமான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழும் புகழ்ச்சியும் அதற்கு போற்றும் கண்மை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை தூய வாழ்க்கையை சரியான முறையில் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சகாபாக்கள் அவர்கள் மீதும் சகாபாக்கள் மீதும் யௌமுல் தினத்திலே இறைவனுடைய அருளை எதிர்பார்த்தவர்களாக அல்லாஹ்வுடைய பள்ளியில் வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவரும் மீண்டும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உரித்தாரமாக நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு யௌமுல் ஜும்ஆவுடைய முதல் முறையில் நான் தேர்வு செய்த தலைப்பு வெறுமையில் இருந்து விடுபடுவோம் என்ற தலைப்பில் வெறுமையில் இருந்து விடுபடுவோம் என்ற தலைப்பில் இஸ்லாம் காட்டக்கூடிய நெறிமுறைகளை அறிந்து கொள்ள இந்த ஜும்மாவை நான் பயனுள்ளதாக ஆக்க விரும்புகிறேன். வறுமை அல்ல, வெறுமைன்னா என்ன? காலியான, ஒன்றுமே இல்லாத, மந்தமான என்ற அர்த்தம். இந்த வெறுமை என்பது மனிதர்களுக்கு ஒரு நேரத்தில் ஒரு சூழலில் எப்பவாவது வெறுமையில மனிதன் இருப்பான். வெறுமை அவனை ஆட்டி படைக்கும். உலகத்தில் வாழ்வதற்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஒரு காரியத்தை செயல்படுத்த இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஆர்வம் இருக்காது. எந்த ஒரு காரியத்திலுமே நம்ம ஒரு உலகத்தில் பிறந்தோம், அதனுடைய ஒரு இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும் என்ற அந்த உத்வேகம் இருக்காது. ஒரு செயல் திட்டத்தை வளர்க்க முடியாது. வெறுமை, ஏண்டா உலகத்தில் பிறந்தோம் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வான்? மனிதன் வெறுமை உள்ளவனாக இருப்பான். ஒரு நோயாளியாக இருந்து அந்த மாதிரி இருந்தால் ஒரு கணக்கு. நோயாளிகள் இருக்கிறாங்க, வெறுமையில் இருக்கிறான் அப்படிங்கக்கூடிய அந்த மாதிரியான ஆட்களை பற்றி பேச வரல. வெறுமை என்று சொன்னால் எந்த அளவுக்கு அந்த வெறுமை மனிதன் வந்து சென்றடையும் என்று பார்க்கும்பொழுது உடல் ஆரோக்கியத்தில் இருப்பான், உடல் வலிமையோடு இருப்பான், உடல் திறமையோடு இருப்பான். ஆனாலும் கூட சில நேரங்களில் சில சந்தர்ப்பங்களில் மனிதனை வெறுமை வந்து உட்கொள்ளும், ஆட்டி படைக்கும். எந்த வேலையை செய்வான் வந்த முடிஞ்ச மாதிரி இருப்பான். அந்த மாதிரி வெறுமை என்பது இந்த சுறுசுறுப்பை இந்த வேலையை செய்ய மனசு வர ஈடுபாடு இருக்காது. மாணவர்கள் யதார்த்தமாக இருந்து ஆரோக்கியத்தில்
இருக்கிறாங்க. இது சும்மா வந்துட்டு போனால் பிரச்சனை இல்லை. வெறுமை என்பது எப்பாவது வந்துட்டு போகுது. மந்தமாக இருக்கிறோம், ஒரு உடல் சோர்வாக இருக்குது, அப்படியே யார் வர்றா போகிறத கவனிக்க மாட்டான். நல்லா இருக்கிறான்னு கேட்டால் கூட சொல்ல மாட்டான். வெறுமைன்னா என்ன? சிரிச்சு பேசலாம் சாதாரண நாட்களில். சாப்பிட நல்லா இருக்கிறீங்களா, நல்லா இருக்கிறீங்களாம்மா, இல்லை சாப்பிட்டீங்களா, முன்னாடி நல்லா இருக்குதா, என்ன விசாரிப்பான். அந்த வெறுமை வரும்பொழுது கண்டுக்கிற மாட்டான். அப்படியே மந்தம் பிடிச்ச மாதிரி என்ன செய்யலாம், பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருப்பான். வெறுமை பக்கத்தில் இருப்போம், கேட்க மாட்டோம். இது பேர் வெறுமை. மாம்பழ பொம்பளை தலை விளைவிக்கிறோம். இப்படி இருக்கிறான சிரிச்சு பேசக்கூடிய ஆளு திடீர்னு பார்த்தா ஒரு மந்தம் பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கிறாங்க சொல்றாம, இதுதான் வெறுமை. இது வந்துட்டு போயிட்டா பிரச்சனை இல்லை, கொஞ்ச நேரம் வந்து போயிடுது. இதையே வாழ்க்கையை ஆகிட்டான்னு வைங்க, அது அவன் தற்கொலையில் கொண்டு போய்விடும். வெறுமையின் தாக்கம் தரிகாவை கொண்டு கட்டிவிடுவாங்க. இந்த வெறுமைங்கிறது இருக்குது, அந்த மாதிரி அமுக்கு பிசாசெல்லாம் சொல்லுவாங்க இல்லை, அந்த மாதிரி வந்து அப்படியே பிடிச்சிக்கிட்டு எந்த அமுக்கு பிசாசத்தில் ஒன்றும் கிடையாது. சொல்லுக்கு சொல்லுவாங்க, உடம்பு அமுக்கு பிசாசு மாதிரி இருக்குது, சிந்திக்க முடியல, இரவு பண்ண முடியல, ஓட முடியல, ஆட முடியல, வேலை பார்க்க முடியல என்றெல்லாம் சொல்லக்கூடிய இந்த வெறுமை. இந்த வெறுமை கொஞ்ச நேரம் வந்துட்டு போயிட்டா பிரச்சனை இல்லை, அது புளிய கொண்டு வாழ்க்கையில் வந்துவிட்டால் அவ்வளோதான், பெரிய கை செய்யலாம். அதாவது தகவல் கட்ட பல கேஸ் என்ன தேங்கி பிடிச்சி கட்டுறாங்க. இந்த வெறுமையை சந்திக்கிறான். முதல் நாள் வெறுமை வருது, திரும்பக்கூடிய வழியை பார்க்க மாட்டேங்கிறான். அடுத்த நாள் வெறுமை அந்த மாதிரி இருக்கிறான். மூணாவது நாள் வெறுமை வருது, அப்படியே சாப்பிட மாட்டேங்கிறான், செய்ய மாட்டேங்கிறான். இந்த மாதிரி வெறுமையை சந்திக்கும் பொழுது இப்படி தெரியாம கட்டிடுவாங்க. வா இப்படி பேய் அடிச்சு போச்சு, சின்ன அடிச்சு போச்சுக்கிட்டே சும்மா கதையை சொல்லிக்கிட்டு. இந்த வெறுமை என்பது மனுஷன் தர்காவில் கொண்டு போய் கட்டி அதை மெண்டலாக்கி விட்டு இப்படி பார்க்கிறோம். சிலர் தற்கொலை நாடி போனோம் வெறுமையின் மூலமாக. அந்த வெறுமை என்பது இன்றைக்காவது வந்து போவது என்பது பிரச்சனை இல்லை, அது வாழ்வியல் நெறியாக என்னுடைய காரியங்களை தீர்மானிக்கக்கூடியதாக வெறுமை அமைந்துவிடக்கூடாது. அந்த வெறுமையிலிருந்து நம்ம அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். எவ்வளோ பேர் பணக்காரவங்களாம் பார்ப்போம், என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டால் பொருளாதாரத்தை வாரி வாரி கொடுப்பான். என்ன செய்வான், தாங்க பழையசா கட்ட பிடிங்க, மதரசா கட்ட பிடிங்க, ஏழை ஏழைகளை பார்க்கணும், பிள்ளைங்க பீஸ் கட்ட கொடுப்பீங்க, பள்ளிக்கூடத்துக்கு பீஸ் கட்டுங்க, இது செய்யுங்க அது செய்யுங்க கொடுக்கக்கூடிய ஒருவன் சில நேரங்களில் அவனை வெறுமை வந்து விட்டார். என்ன செய்வான், 10 பைசா சண்டை போடுவான், ஒரு 50 ரூபாய்க்கு சண்டை போடுவான். அந்த வெறுமைங்கிறது புரியுற கோடீஸ்வரன் தான், லட்சம் கோடி எவ்வளோ கொடுத்த மனிதர்கள் தர்மமா. சில நேரங்களில் வெறுமை வரும் பொழுது அந்த உள்ளத்தை ஆட்டி படைக்கும் பொழுது 50 பைசாக்கு சண்டை போடுவாங்க. காசை கூடியா, 50 பைசா கூடியா, 1 ரூபாய் கூடியா, என்ன செய்வான். மனுஷன் வந்து இந்த வெறுமை வரும்பொழுது தர்மம் கொடுக்க மாட்டான், இது மந்தமா சோகமா உட்காந்துருவான். அதுக்கு வெறுமை வருவது, இந்த வெறுமை சொல்ல தெரியுது, உண்மை இல்லைன்னு அர்த்தம் வெறுமைங்கிறது. அந்த அப்போ அந்த வெறுமை வரும்பொழுது மனிதன் எந்த ஈடுபாடு இருக்காது. இப்படியெல்லாம் பணக்கார கோடீஸ்வரர்கள் கூட சில நேரங்களில் வெறுமையை சந்திப்போம். நம்மளோட வெறுமையை சந்திப்போம். எவ்வளோ உதவி கேட்டு வருவாங்க. சாதாரண பணக்காரவங்க உண்டுங்க, சாதாரண நடுத்தரவர்கள் நம்ம ஆளுக்கு என்ன செய்ய அன்றாட குடியில் உள்ளவங்க கூட, அன்றாட குடியை சம்பாத்தியம் பண்ணக்கூடிய நாம கூட வாசனை மிஸ்கின் நிற்பாங்க, ஏழை வருவாங்க, காசு கொடுக்க மனசு வராது. சில நேரங்கள் அள்ளி கொடுத்துருப்போம். 5 ரூபா போடணும்னு நினச்சோமே, 10 ரூபா எடுத்து போனோம்னு நினச்சோமே, போன கூட கவலைப்படும். நாங்கள் அவர் வந்து போயிட்டாரு. வெறுமை தண்ணி கேட்டு வர வாங்கிட்டு வாசல் இல்லை, வெறுமை தண்ணியே வாங்கிக்க வந்து சொல்ல ஆள் இல்லை விட்டுருவாங்க. அப்போ காசு தாங்க மிஸ்கின். வெறுமையில் இருந்து ஒரு 5 ரூபாய் காசு போடுவோம், கிழமைக்கெல்லாம் மாற்றிட்டு இருப்பாங்க. வெறுமை வருவதற்கு முன்னாடி வெள்ளிக்கிழமைக்கிட்ட எவ்வளோ கொடுக்கல காசை மாற்றி வச்சுருப்போம் மிஸ்கின்களுக்காண்டி. தப்பாவில் 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா காயின்ஸை போட்டு வச்சு என்ன செய்வாங்க, வெள்ளிக்கிழமை நாளைக்கு நிறைய மிஸ்கின்கள் வருவார்கள், ஏழைகள் வருவார்கள் என்பதற்காக ஒரு 50 ரூபா 100 ரூபாய்க்கு சில்லறை மாற்றி போட்டு வச்சுருப்போம். வந்த மிஸ்கின்கள் கொடுத்து அனுப்புவோம். வெறுமை வந்துவிட்டால் அதெல்லாம் இருக்காது. வாசனை மிஸ்கின் தட்டிக்கிட்டே நிற்பாரு, போய் ஆள் இல்லையா அப்படின்னு பற்றி விட்டுருவான். அல்லாஹ் ஜிகாபான வெறுமை என்பது மோசமான ஒன்று என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வெறுமை வருவதற்கு முன்னால் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டால், எங்கேயோ ஃப்ரெண்ட் இருப்பான், அவரை போய் விசாரிக்க போவோம். இங்கே என்ன செய்வான், மதுரையில் இருப்பான், திருச்சியில் இருப்பான், எங்கேயாவது சேலத்தில் இருப்பான், கோயம்புத்தூரில் இருப்பான், சென்னையில் எங்கேயாவது விசாரிப்பான். அவ்வளோ ஆர்வம், என் நண்பண்டா உயிர் நண்பண்டா அப்படின்ட்டு.
வெறுமை வந்து விட்டால் அவன் பக்கத்தில் வந்திருப்பான், அவன் நோய்வாய்ப்பட்டிருப்பான், போய் பார்க்க மாட்டான். வெறுமை முதல்ல ஆட்சி படைக்குது. அந்த வெறுமை பண்ணும் பொழுது இங்கேயோ போய் பார்த்த நண்பன் ஊரில் வந்திருக்கிறான், அவனுக்கு நோய் காய்ச்சல் இருக்கிறான், பிரச்சனை இருக்கு உடம்புல, போய் பார்ப்பானா? அப்படியே பார்க்கணும். நோய்வாய்ப்பட்டவரை போய் நம்ம விசாரிக்கணும், அல்லாஹ்வுடைய சொன்னார்கள். ஆனால் போவாங்க விசாரிக்க. ஆனால் அந்த வெறுமை வந்து விட்டால் உடம்புல செய்தால் என்ன செய்ய, இந்த வெறுமை ஏற்படுத்தும் பொழுது ஒரு மந்தமாக இருந்து என்னத்தையும் யாருக்கும் விசாரிக்க என்ன செய்ய அப்படின்னு ஒரு வெறுமையை நோக்கி மனிதன் பயணிக்கும் பொழுது நோயாளி பக்கத்தில் இருப்பான், விசாரிக்க மாட்டான். இந்த மாதிரியெல்லாம் பார்க்குறோம். அது எந்த காரியத்தையும் ஈடுபட முடியாது. இந்த வெறுமை என்பது மோசமான ஒரு நோய். தாம்பத்தியத்தில் கூட ஈடுபட மாட்டான். வெறுமை வந்துச்சுன்னு வைங்க, கொண்டாட்டிங்க அவங்க ஆர்வமாக இருந்தால் கூட புருஷனுக்கு வெறுமை வந்தால் முடிஞ்சு போச்சு. உடனே எப்படி கல்வி பார்ப்பான், 2 மணி நேரம் கழிச்சு பார்ப்போம்மா. புருஷனுக்கு ஆர்வம் வந்து கொண்டாட்டிக்கு வெறுமை வந்துச்சுன்னு வைங்க, புருஷன் ஆர்வத்தில் இருக்கிறான், கொண்டாட்டிக்கு வெறுமை வந்துட்டா கூட இருங்க உடம்பு சரியில்லாமல் இருக்குது, சோழமா இருக்குது, ஒரு வாரம் கழிக்கிட்ட 2 பேரும் மாப்பிள்ளைக்கே பொண்ணுக்கும் தாம்பத்தியத்தில் கூட 2 பேர்ல யாருக்காவது வெறுமை வந்து விட்டார், இல்லாத வாழ்க்கை நாசமாக போயிடும். அப்போ வெறுமை என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இந்த வெறுமை போக்கான வழி என்ன? இந்த வெறுமை வரும் பொழுது நம்ம அல்லாஹ் அதுக்கான வழி எப்படி காட்டுறான் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் வந்து வெறுமைகளை சொல்லி காட்டுறான் பல இடங்கள்ல. அந்த வெறுமை விஷயத்தில் எப்போ இந்த மாதிரி நான் சொன்ன மந்தம் முடிச்சவங்க இப்போது வெறுமை, இந்த மாதிரியான வெறுமைகள் வந்து ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது வரும். ஒரு சம்பவத்தில் ஈடுபடும் பொழுது, நமக்கு ஒரு பாதிப்பு வரும் பொழுது, துன்பம் துயர் வரும் பொழுது, ஒரு மரணம் வரும் பொழுது, ஒரு நெருக்கடி வரும் பொழுது வெறுமையை வந்து வெறிச்சு போய் உட்காந்துருப்பான். பக்கத்தில் அடிச்சுக்காம செத்து போனால் கூட அவனுக்கு தெரியாது. தீ பிடிச்சி ஏறி பக்கத்து வீட்டில் இவங்க வெறுமையில் இருக்கிறாங்க, மூளை வந்து செயலை வந்து போச்சு. அந்த கொஞ்ச நேரம் வெறுமையில் இருக்கும் பொழுது ஒன்றும் தெரியாது, என்ன நடந்தாலும் ஒன்றும் தெரியாத அளவுக்கு இந்த வெறுமை மனிதனை ஆட்டி படைக்கும் ஒரு சம்பவங்கள் நடக்கும் பொழுது அதை அல்லாஹ் சொல்கிறான். ஃபிரௌன் இருக்கிறான்ல, அந்த ஃபிரௌன் என்பவன் பெரிய தன்னை கடவுள் என்று சொன்னான், பெரிய ஒரு ரப்புக்குமுல் ஆலா, இறைவனுக்கெல்லாம் பெரிய இறைவன் என்று சொன்னான், மனிதர்களை வழிகெடுத்தான். அது மட்டும் அவனுடைய தீமை, அவன் செய்த பாவம், அவனுடைய ஆட்சிக்கு பங்கம் வந்துவிடும், அவன் ஆட்சியை யாராவது கைப்பற்றி விடுவார்கள் என்று சர்வதிகாரி இந்த ஃபிரௌன் பனி இஸ்ரவேலர்கள் சமுதாயத்தை மூசா நபியுடைய சமுதாயத்தில் உள்ள ஆம்பளை பிள்ளையெல்லாம் கொண்டு குவிக்கிறான், பொம்பளை பிள்ளையெல்லாம் உயிரோடு தர்றான். பொம்பளை பிள்ளை ஒன்று செய்யாத, பெண்கள் வந்து ஒன்று பண்ண முடியாதுல்ல, பெண்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்கன்னா பெண்கள் இன்றைக்கு வேணால் நான் செய்தாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணோம், என்ன செய்வாங்க, அரசு வேலையில் உள்ளவங்க எங்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி கொடுங்கன்ட்டு. அன்றைக்கெல்லாம் அந்த காலத்தில் பெண்கள்லாம் வந்து ஒரு உயிர் இல்லை அப்படிலாம் ஆய்வு பண்ணாங்க, பெண்களுக்கு உயிர் இருக்குதா இல்லையா, அப்படி ஒரு பேச்சாளம், பெண்கள் மனிதர்களா அல்லது பேயா அப்படிங்கிற மாதிரிலாம் பல மாதிரி என்ன செஞ்சாங்க, அதையெல்லாம் ஆய்வு பண்ணக்கூடிய அந்தவங்களாம் இருந்தாங்க. அப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு என்ன கொஞ்சம் பெண்கள் கல்வியில் கொஞ்சம் தேர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க, இப்போ தனி விஷயம். அன்றைய காலத்தில் பெண்கள்லாம் அப்படி கிடையாது. அப்போ பெண்களை பிள்ளைகளை என்ன செஞ்சான், எதிர்த்து பேச மாட்டாங்க, கண்டிக்க மாட்டாங்க, சில விஷயங்களை பாராட்ட மாட்டாங்க. அந்த மாதிரியான முறையில் பெண்களை இவங்க கலந்து போட்டு வச்சது இல்லை, உரிமை இஸ்லாம் வழங்குது என்பது தனி விஷயம் பெண்களுக்கு. ஆனால் இவங்க என்ன கணக்கு போட்டு வச்சுக்கிறாங்க, உங்களோட மட்டும் அந்த ஆம்பளைக்கு சுகம் கொடுக்க வேண்டும், ஆண்களுக்காக குறைக்கப்பட்ட பெண்ணினம், ஆண்களுக்கு சுகத்தை மட்டும் கொடுக்கணும், உடல் ரீதியான சுகம் என்று விலகி கொண்டார்கள். மதப்பிரவன் என்ன செஞ்சான், ஆட்சி எதிர்க்க மாட்டாங்க, இன்னும் பண்ண மாட்டாங்க என்பதற்காக ஃபிரௌன் பொம்பளை பிள்ளையெல்லாம் கொண்டு குவித்தான், ஆம்பளை பிள்ளையெல்லாம் கொண்டு குவித்தான், ஆம்பளை பிள்ளையை கொண்டு குவித்து பொம்பளை பிள்ளையெல்லாம் உசுரோடு விட்டான். இப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா நபி தாயாரெல்லாம் யாரு, பனி இஸ்ரவேலர்கள், ஃபிரௌனுடைய கூட்டம், கிபுத்தி கூட்டத்தார்கள். பனி இஸ்ரவேலர்கள் ஆம்பளை பிள்ளைகளை கொள்றான. இப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வந்துக்கிட்டு மூசா நபியுடைய தாயாருக்கு வகை அறிவிக்கிறான், இவன் மோசமா செஞ்சுட்டு இருக்கிறான், ஆம்பளை பிள்ளைகளை கொள்றான், உன் மகன் மூசாவை கொள்ளுவான்னு பயப்படாத, இது பெட்டியை செய்யி, பெட்டிக்குள்ள வந்து குழந்தை பால்படி குழந்தை மூசா நபி உள்ளக்க வை, கடல்ல விடு, அந்த குழந்தையை நாம பாதுகாப்போம், அந்த குழந்தையை நாம பாதுகாப்போம், அல்லாஹ்வை நான் பாதுகாப்பேன் அல்லாஹ் சொல்றான். இந்த சம்பவத்தை அல்லாஹ் பேசும் பொழுது
28:10 அல்லாஹ் சொல்கிறான், வஸ்பக ஃபுஆது உம்மி மூசா ஃபாரிஹா இன் காதத் லதுப்தி பிஹி லவ்லா அரபத்னா அலா கல்பிஹா லிதகூன மினல் முஃமினீன். 28வது அத்தியாயத்தின் 10வது இறைவசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மூசாவினுடைய தாயாரின் உள்ளம் வெறுமையானது. அவரது உள்ளத்தை நாம் பலப்படுத்திருக்காவிட்டால் அவர் உண்மையை வெளிப்படுத்தி இருப்பார். அவர் நம்பிக்கை கொண்டவர்கள் ஒருவராக ஆவதற்காக இவ்வாறு செய்தோம் என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ மூசா நபியை நினைச்சு சம்பவம் நடந்ததில்ல. பிள்ளைவெல்லாம் இது பண்றாங்க, ஃபிரௌன் நம்ம பிள்ளைய கொண்டுருவானோ, நம்ம பிள்ளைய அதே மாதிரி போயிருப்போம் நினைச்சு வெறுமை அடைந்தார்கள். மூசாவுடைய சிந்தனை மட்டும்தான், பக்கத்தில் அவர் நிற்கிறார், இவர் நிற்கிறாரு, சமுதாயத்தின் சிந்தனை, ஊர் சிந்தனை இதுவும் கிடையாது. மூசாவின் தாயார் வெறுமையை சந்தித்தார்கள் அல்லாஹ் சொல்றான். பிறகு அல்லாஹ் சொல்றான், அப்புறம் திரும்ப என்ன செய்யறாங்க? 28:11 வகாலத் லி உஹதிஹி குஸ்ஸிஹி வபஸரத் பிஹி அன் ஜுனூபி வஹும் லா யஷ்உரூன். நீ அவரை 28வது அத்தியாயம் 11வது இறைவசனம், தன்னுடைய நீ அவரை பின்தொடர்ந்து செல் என்று மூசாவின் சகோதரியிடம் அவரது தாயார் கூறினார். அவர்கள் அறியாத வகையில் தொலைவிலிருந்து அவர் பார்த்து கொண்டிருந்தார். பிள்ளைய பெட்டியை செஞ்சு கடலில் அனுப்பி விட்டுறாங்க. மூசா நபியுடைய சகோதரி இடத்துல அவர் தாயார் சொல்றாங்க, எப்படி பார்த்துக்கிட்டே என் பிள்ளை எங்கே போகுது, எல்லாம் காப்பாற்று பார்த்து தந்திருக்கிறான், எல்லாம் காப்பாற்றுவதை அவருக்கு தந்திருக்கிறானோன்னு என்ன ஒழுங்கி ஊற்றி பார்க்குறாங்க. அப்படி ஃபிரௌனுடைய அந்த இடத்துக்கு அந்த பெட்டி வருது. ஃபிரௌன் தூக்கலாம், உள்ள என்ன இருக்குதுன்னு பார்க்குறான். குழந்தை இருக்குது, ஆம்பளை பிள்ளை. ஃபிரௌனுடைய மனைவி சொல்லிக்கிறார் குடும்பத்தார்கள், இது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும், இந்த பிள்ளையை நம்ம வளர்ப்போம், கொன்றாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே பொண்டாட்டிகளுடைய பேச்சை கேட்டு சரின்ட்டான். நமக்கு உதவியாளராக இருக்குது, நம்ம வாழ்க்கை வளர்த்துக்குவோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த குடும்பத்தாரை வளர்க்குறாங்க. இப்போ இந்த மறைச்சிருந்து பார்த்த ஓடி வர்றாங்க சகோதரி, பால் பிடிக்கிற அந்த மூசாவுக்கு வந்து நம்ம என்ன செஞ்சோம், மற்ற பெண்கள் மார்புல பால் குடிப்பதை தடுத்தவங்க அல்ல. எப்படி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், அப்போ அல்லாஹ் சொல்றான் 28:12 وحرمنا عليه موالي من قبل فقالت هل أدلكم على أهل بيت يكفلون لكم وهم له ناصحون. 28:12 என்ன சொன்னாங்க, பாலூட்டும் பெண்களை முன்பே அவருக்கு மூசாவுக்கு தடுத்திருந்தோம், உங்களுக்காக குழந்தையை பொறுப்பேற்று வளர்க்கும் ஒரு குடும்பத்தினரை பற்றி நான் உங்களுக்கு கூறட்டுமா, அவர்கள் இவரது நலனை நாடுபவர்கள் என்று அவர் கூறினார். சகோதரி மூசாவுடைய சகோதரி சொல்றார், ஃபிரௌனுடைய கொண்டாடிட்டேன், மூசா போய் இந்த மரபலை இந்த பிள்ளை பால் குடிக்காது, இந்த குழந்தையை நலம் நாடக்கூடிய, இந்த குழந்தை விஷயத்தில் அக்கறை உடைய ஒரு குடும்பத்தாரை சொல்லலாம் சொல்ல சூப்பரான செய்தியாக இருக்குது சொல்லுவாங்க ஃபிரௌன். அப்போ கூட்டிகிட்டு வந்து தாய் எல்லாம் சேர்க்கிறான். மூசா நபியுடைய தாயை அவங்க பெட்டு எல்லாம் என்ன கடலில் விட்டாங்கல்ல, பிள்ளைய பெட்டியில் வச்சு அவங்க மூசா நபி கொஞ்சம் தாய்கிட்ட சேர்க்கிறா. இங்கே வளர்றாங்க ஃபிரௌனுடைய சபையில் ஃபிரௌன்கிட்ட தன்னை மகனாக ஃபிரௌன் வளர்க்கும் மகனாக வளர்க்கின்றான் என்று பார்க்கிறோம்னு சொன்னால் இந்த விஷயத்தை எல்லாம் பட்டியல் போகிறான். வெறுமை, அந்த வெறுமை என்பதை மூசாவுடைய தாயாருக்கு வெறுமை இருந்தது. எப்போ வெறுமை போச்சு, உள்ள கைட்டு வந்துருச்சு இல்லை, தானே பால் கொடுத்து வளர்க்கக்கூடிய பாக்கியத்தெல்லாம் கொடுத்தாங்கல்ல. இப்போ அந்த வெறுமை உள்ள வெறுமை சொல்லல, அந்த வெறுமை என்பது அதன் பிறகு கலைந்து விட்டது. அந்த சுறுசுறுப்பு ஆகிட்டாங்க என்று நம்ம பார்க்கணும் என்று சொன்னால், அப்போ வெறுமை என்பது வந்துட்டு போயிடணும். அதுக்கு வாழ்க்கை நமக்கு இருந்தது என்று சொன்னால் வாழ்க்கை நரகமாக போயிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல் அல்லாஹ் நம்ம சொல்லி காட்டுகிறான். இந்த வெறுமையை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹ் இன்னும் சில வசனங்களில் குர்ஆனில் நமக்கு என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டால், 84 வெறுமை என்ற சொல்லுக்கு நம்ம அர்த்தம் புரிஞ்சுக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், இதசமாவுன் ஷக்கத், வானம் பிளந்து விடும் பொழுது, அதினத்திலே ரப்பியா வஹுக்கத், கடமையாக்கப்பட்ட நிலையில் தனது இறைவனின் கட்டளைக்கு அது அடிபணியும் பொழுது, இதழ் அருள் முத்தத், பூமியானது நீட்டப்படும் பொழுது, அல்கத் மாஃபியா ஹல்லத், தன்னிடம் உள்ளதை வெளிப்படுத்தி அது வெறுமையாகிவிடும் பொழுது. அல்லாஹ் சொன்ன மறுமை நாள் வந்துவிட்டால் பூமி தான் எல்லாத்தையும் சுமந்திருக்குது. ஆடு மாடு கழுதல் குதிரை பூமியில் அட்டி வைக்கப்பட்ட மலைகள் எல்லாத்தையும் சுமந்திருக்கக்கூடிய பூமி மறுமை நாளில் என்ன ஆகுன்னு கேட்டால் அல்லாஹ் சொல்லலாம் 84 உண்மையிலிருந்து தொடர்ச்சியா வாழ்க்கத்து மாஃபியா ஹல்லத், தன்னிடம் உள்ளதை வெளிப்படுத்தி அது பூமியானது அது வெறுமையாகிவிடும் பொழுது, காலியாகி ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் கொண்டு வந்து கட்டிடும். எல்லாம் சொல்கிறான், இதாக சொல்ல அந்த வசதெல்லாம் சொல்கிறானா இல்லையா, இதாக சொல்ல சிலத்தில் அவர் சீசாலா, பெரும் அதிர்ச்சியாக பூமி ஆடும் மறுமை நாள் ஆடும் பொழுது, வசரஜத்தில் அருள் அஸ்தாலகா,
வஅக்ரஜத்தில் அர்வாஹ் அஸ்காலா வகாலல் இன்சானு மாலஹா யௌமைதின் துஹதீஸு அக்பாரஹா. மனுஷன் கேட்பான் பூமிக்கு என்னாச்சுன்னு கேட்பான்ல. அப்போ அல்ல பூமி சொல்லும், அல்லாஹ் செய்திகளை அறிவிக்குமாறு எனக்கு சொன்னான் அப்படின்னு பூமி பேசுன்னு அல்லாஹ் சொல்ல மறுமை நாளில். அப்போ அதனால் வந்துட்டு இந்த அல்லாஹ் பூமி வெறுமையாக்கி விடும். வகாலல் இன்சானு மாலஹா, இந்த மனிதன் கேட்பான் பூமிக்கு என்னாச்சு, யௌமைதின் துஹதீஸு அக்பாரஹா, பூமி தன்னுடைய செய்தியை அறிவிக்கும். அதே அல்லாஹ் வெறுமையாக்கி விட்டான், பூமியில் உள்ள எல்லாத்தையும் அழிச்சு விட்டான், இனி மறுமதான்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லலாம். அப்போ வந்துக்கிட்டு அப்போ இந்த வெறுமை என்பது இந்த அல்லாஹ் நமக்கு பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், இந்த வெறுமை என்பது மனித வாழ்க்கையில் அது வரும், வராமல் இருக்காது. அப்படி வரும் பொழுது அதற்கு மீளக்கூடிய வழியை நம்ம என்ன செய்யணும், நம்ம கையாளணும் ஒழிய அந்த வெறுமைக்கூடிய அந்த விஷயத்தில் நம்ம நீடித்து விட்டோம் என்று சொன்னால் உலக வாழ்க்கை அவ்வளோ சில பேர் மந்தமாக இருப்பான். வீடுகளில் 5 கூட 4 கூட நமக்கு இருந்துட்டு வைங்க, யாருக்காவது இருக்கும் பொழுது சில பேர் மந்தமாக இருப்பான். வெறுமையில் மொத்தம் சொல்லி துள்ளி குதிச்சு விளையாடுவான். கிரிக்கெட் பேட் எடுத்து வெளியே போயிடுவான் விளையாடுறதுக்கு, வாலிபால் விளையாட போயிடுவான், ஊரை சுத்த போயிடுவான். இப்படி சில பிள்ளை வீட்டுக்குள்ளேயே இருப்பான். இவன் வெறுமை. இவன் யாரு, இவனை சிகிச்சை பண்ணலன்னு வைங்க, மார்க்க ரீதியில் அறிவுரை சொல்லணும், அது வேற. விளையாட மாட்டாங்க, என்ன நாட்டம் விளையாட வைங்க, இவன் வெறுமையே இருக்கிறான். வெறுமை அவனை வந்து ஆட்டு படைக்குது. அதுக்குண்டான கவுன்சிலிங் கொடுத்து ஓதி பார்த்து அதுக்குண்டான மற்ற மருத்துவங்கள் செய்து அந்த வெறுமையை போக்கணும். அது ஆரம்பத்தில் ஸ்டேஜில் அந்த வேலையை நமக்குள்ள செல்லம் கொடுக்குறேன், அதையும் செல்லம் கொடுத்து அப்படின்னா அவனுக்கு பைத்தாரனா போயிடுவான், மெண்டலாக போயிடுவான். வெறுமை வரும் பொழுது சில 9 மணி சில பேர் இருப்பான். வெறுமை அவனுக்கு என்ன செய்வான், பொண்ணை மாதிரி சில அந்த சில வீடுகளில் அண்ணன் தம்பி 4 பேர் இருக்கும்போது கண்டிப்பாங்க. பொம்பளையில உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பான், பொம்பளை மாதிரி கையை வச்சுக்கிட்டு இருப்பான், கையை கட்டிட்டு இருப்பான், பொம்பளை சபையில் உட்காந்துருப்பான். அப்படி கோடி அவனுக்கு கம்பெனி கையை வச்சுக்கிட்டு அப்போ வெறுமை அவனுடைய அந்த அந்த ஜீர அந்த ஹார்மோன்கள் மாறி அவனை வெறுமையில கொண்டு போய் தள்ளி அவனை வந்து அரவணையாக மாற்றுறதுக்கு முன்னாடி தட்டுக்கணும். அது இந்த சில வெறுமைகள் வந்து அவன் புரிய ஆக்கி விட்டுரும். அவங்க வெறுமை என்பது தட்டி அவன் பொம்பளை தட்டுவேன், பொம்பளை உட்காந்து பேசாத, தங்கச்சி அக்காந்து கொண்டு 24 அவர் பேசிட்டு இருக்காத, ஆம்பளை விளையாடு என்று இந்த மாதிரி பொம்பளை மாதிரி பேசக்கூடாது, பொம்பளை மாதிரி நடக்கக்கூடாது, பொம்பளை மாதிரி சினுங்கக்கூடாது, முணங்கக்கூடாது என்றெல்லாம் சில குடும்பத்தில் அறிவுக்கு மேலே சில பேர் தடுப்பார்கள் என்று பார்க்குறோமா இல்லையா? அப்போ அந்த வெறுமை என்பது எந்த நிலையிலையும் கொண்டு போய் முற்றும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு வெறுமை வந்தது. உடனே அல்லாஹ் சுதாரித்து ரசூலுல்லாஹ் அவங்களை அந்த வெறுமையிலிருந்து அகற்றுகிறான். அது அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்போ பொதுவாக இன்னொன்று ஹதீஸை சொல்வதற்கு முன்னாடி எந்த ஒரு விஷயத்தையுமே உள்ளம் தான் நம்ம தீர்மானிக்கும். மனசு உள்ளம் இருக்குது, இந்த உள்ளம் தான் அதை எந்த ஒரு விஷயத்தை இப்படி பாரம்பரியமான விஷயமா இருக்குது அதை கூட உள்ளத்தில் மென்மையாக்கிட்டான்னு வைங்க, உள்ளம் தான் காரணம். ஓட்டா பார்த்துக்கிறோம் அப்படின்னு உள்ளத்தை மென்மையாக்கிட்டான்னா சரியா வந்துடும். இந்த உள்ளத்தை வந்து மென்மையாக்காட்டு வைங்க, உள்ளங்களை கரண்டு மட்டும் ஆக்கினா ஒரு சின்ன விஷயம் தான். அதை கீழே வந்து பேனா வேறா பென்சில் இருந்தா இவன் வெறுமையை சந்தித்தான் என்று சொன்னால் இதை போய் நீ குடிச்சேடு என்ன செய்வான், நீ குடிச்சேடு அதை முட்டா போய் கீழே போய் எழுதிய முன்னாவும் இவன் வெறுமை வந்து விட்டது என்று சொன்னால் முடிச்சு. அவன் உள்ள தீர்மானிக்குது. எப்படியே பாராங்களை தூக்கணும். ஒரு மனுஷன் தூக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த ஜிம் பண்ணி படம் வச்சிருக்கான், அவனுக்கு தூக்கக்கூடிய அளவுக்கு சக்தி எடுத்துக்கிறாங்க. இந்த பாராங்களை தூக்குடா, போடா நீ தூக்குடா அப்படின்னு சொன்னாங்க. வெறுமை இப்போ உள்ளத்தில் என்ன நினைக்கிறான், உள்ள முடிவு பண்ணணும். இந்த காரியத்தை இந்த காரியத்தை உள்ள முடிவு பண்ணணும். இதுதான் நான் தூக்குறான்னு வைங்க, அவன்கிட்ட வெறுமை இல்லைன்னு அர்த்தம். வெறுமைக்கு அப்பாற்பட்டவன். ஒரு பேனாவை எடுத்து கீழே வந்து பேனாவை எடுக்கிறதுக்கு அந்த விளப்பாத்தார வயசில் பெருக்கி விடுவோம், நீ போய் இறந்துக்கிறான்னு வைங்க. இப்போ யாரு இப்போ வெறுமையில் உள்ளவன், நீ சோம்பேறி பையன். அப்போ இந்த வெறுமை உள்ள வந்து முடிவு பண்ணும், உள்ளத்துக்கு பயிற்சி கொடுக்கணும். இந்த பாறாங்கன்னா 200 கிலோவா தூக்குவேன், 1 கிலோ பேனாவை தூக்க முடியாது வைங்க. உள்ள முடிவு எடுக்குது, நமக்கு முடியாது, மூளைக்கு பயிற்சி கொடுக்கலாம், நமக்கு முடியாது, இதெல்லாம் செய்ய முடியுமா என்று கொடுத்தான்னு சொன்னால் முடிஞ்சு. அவன் உள்ளம் தான் முடிவு எடுக்கணும். அதனுடைய வெறுமை தளத்திலேருந்து நமக்கு என்ன செய்யணும், நம்ம பாதுகாக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து அல்லாஹ் என்ன சொன்னான் அப்படின்னு கேட்டால் சில வசனங்கள் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். அதை சொல்லிட்டு அந்த ஹதீஸை சொன்னால் கொஞ்சம் கூடுதலாக உங்களுக்கு புரியும். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், 94 3 அல்லாஹ் சொல்றான், அலம் நஷ்ரஹ லக ஸத்ரக், உமது நபியே உமது உள்ளத்தை நாம் விரிவாக்கவில்லையா? ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்றான், வவதஅனா அன்க விஸ்ரக் அல்லதி அன்கல லஹரக், முஹம்மதே உமது முதுகை முறித்து கொண்டிருந்த உமது சுமையை உம்மை விட்டு நாம் இறக்கவில்லையா?
உங்களுடைய முதுக அமைக்கு உங்களுக்கு வெறுமை சொல்லாது. வெறுமை வரக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு டார்ச்சர் கொடுக்குறாங்க. அடி போத துன்பம் துயரம் இட்டு கட்டுறாங்க சொல்லாங்க. அல்லாவுடைய மனைவி மீது ரசூல்லா மீது இப்படி பல மாதிரி பைத்தியாராண்டாங்க, இப்படி பல மாதிரி சொன்னாங்களா இல்லையா, சூனிய கரண்டாங்க. இந்த மாதிரி நபியே உமது முதுகை அன்க விசரக் அல்லது அன்கல் அழகரக், முகமதே உமது முதுகை உறுத்தி கொண்டிருந்த உமது சுமையை உண்மை விட்டு நான் இறக்கவில்லையா? வெறுமையை போக்கி நம்புகிறான். லக்கத்திக்கிறேன் உமக்காக உமது புகழை நாம் உயர்த்தினோம். அல்லாவுடைய தூதருடைய புகழ் தொழுகையில உலகத்தில் உள்ள எல்லா இடங்களிலும் வாங்கி சொல்லும் போது 5 நேரம் தொழுகையில செலவாக்கும் போதும் பொழுது எல்லா விஷயத்திலும் ரசூலுல்லாஹ்வுடைய புகழ் ஓங்கிக் கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் சொன்ன மாதிரி தொழுகிறோம், நபிகள் நாயகம் சொன்ன மாதிரி நோன்பு வைக்கிறோம், நபிகள் நாயகம் சொன்ன மாதிரி திருமணம் செய்கிறோம், நபிகள் நாயகம் சொன்ன மாதிரி வியாபாரம் செய்கிறோம். எல்லா ரசூலுல்லாஹ்வுடைய புகழ் வரஃபஅனா லக திக்ரக், நபியே உமக்காக உமது புகழை உயர்த்தினோம். ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரன், சிரமத்தோடு தான் எளியது உண்டு. ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரன், மேலும் சிரமம் கஷ்டத்தோடு எளியது உண்டு. வெறுமையை சந்திப்பீர்கள், துன்பம் துயரம் கஷ்டம் மூத்து பல வியாபாரத்தில் பொருளாதாரம் இல்லை, வியாபாரம் நடக்கலை, வெறுமையில் பேடிச்சு உட்காரோம். வியாபாரம் ஏன்னா புலம்புறா, வெறுமை வந்து விட்டது. மனசு தின முடிவு பண்ண இப்போ வியாபாரம் நாளைக்கு எல்லாம் தருவான்னு நினைக்கிறானா, போச்சு அவ்வளோதான் அப்படின்னு. அப்போ வெறுமை என்பது நம்ம நல்லா சொன்னான். இன்னமான உசுரீஸ்வரன் இன்னமான உசுரீஸ்வரா, சிரமத்தோடு தான் நபியை எளியது உள்ளது. ஃபைதா ஃபரகத ஃபன்சப், எனவே ஓய்வெடுக்கவும் தயாராவீராக. ஒயிலா அரபிக்க ஃபர்ஹப், உமது இறைவனிடம் ஆசை வைப்பீராக முகமதே என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு எவ்வளவு சிரமம் வந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுமையை போக்கினார்கள். பல அழுத்தங்கள் வந்தது, பல பிரச்சனைகள் வந்தது. சில நேரங்களில் வெறுமை ரசூலுல்லாஹ் நம்ம மாதிரி வந்துச்சு வெறுமை. அந்த வெறுமையை விட்டுவிட்டார்கள் என்று பார்ப்போம். அது என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் உகது போர் நாளை விட உகது யுத்தத்தை சந்திச்சிங்கள, பல்லு உடைக்கப்பட்டு ரசூலுல்லாஹ்வுடைய அரவணைப்பு வெட்டிவிட்டாங்க வாழை கொண்டு. ரசூலுல்லாஹ்வுடைய இரும்பு கவசம், தொப்பி போடுற இரும்பு தொப்பி, அந்த தொப்பியெல்லாம் வெட்டி இந்த வால் வீச்சு, இரும்பு கவசம் பாதுகாப்பு தானே. நீங்கள் ஹெல்மெட் போடுற மாதிரி, பைக் ஓட்டுறவங்க போடுற மாதிரி அது அந்த இரும்பு போர்க்களத்தில் விட்டு விடுவாங்க. அந்த சங்கிலி வெட்டப்பட்டுருச்சு, வெட்டு கடவாய் போடலாம் உழுது அந்த உடஞ்சி அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் வெறுமையை சந்தித்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை சந்தித்தாங்கல்ல. ஆயிஷா நாயிட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே தாங்கள் காயமடைந்த உகது போர் நாளை விட கடுமையான அந்த நீங்கள் சந்தித்த வேற ஏதாவது ஒரு துன்பமான நாள் உண்டா? ஒரு கஷ்டம் வெறுமையை சந்தித்திருக்கிறீர்களா? வெறுமை அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கப்படுது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆயிஷா உன்னுடைய சமுதாயத்தாரால் நிறைய துன்பங்களை சந்திச்ச, ஒன்னல்ல ரெண்டல்ல, ஏகத்துவத்திற்காணி தௌஹீதுக்காணி மார்க்கத்தை சொல்வதற்காக நான் என்ன செஞ்சேன், பல துன்பங்களை துயரங்களை சந்தித்தேன். அதில் நான் சந்தித்தேன் அடக்குமுறை ஒடுக்குமுறை அடைமுறை என்னையும் பின்பற்றிய தோழர்களையும் கட்டுப்பாய் சித்திரவதை பண்ணாங்களே காப்பீர்கள். இந்த மாதிரி எல்லாம் சந்தித்த நானும் தோழர்களும் சந்தித்தோம். நான் நபிகள் நாயகமாக நான் சந்தித்த பெரிய துன்பம் என்ன அப்படின்னு கேட்டால், மக்காவில் உள்ள துன்பத்தை விட ஹிஜ்ரத் பண்ணி போனாங்களே அதை விட பெரிய துன்பங்கிறாங்க. ஹிஜ்ரத்தை நாடு தொடர்ந்து போகிறது, மதீனாவுக்கு போனாங்க மக்காவில் இருந்து இதை மார்க்கத்தை காத்துக் கொள்வதற்காக, ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக. அதை விட பெரிய துன்பமாக தாயிப்பு நகரத்தில் உள்ள அந்த துன்பம் தான். தாயிப்பு நகரத்தில் அகபாவுடைய நாளில் எனக்கு ஏற்பட்ட துன்பம் இருக்குது, அதுதான் பெரிய துன்பம் என்று அவர் சொல்றாங்க. அன்று நான் அல்லாஹ்வுடைய மார்க்கமான ஏகத்துவத்தை தௌஹீதை ஏற்றுக்கொள்ளும்படி நான் அந்த தாயிப்பு நகரத்தின் தலைவரான கினானா இப்னு அப்தி யாரில் பின் அப்துல் குலால் என்பவரிடத்தில் எடுத்துரைத்தேன். தலைவர் சொன்ன ஊரில் கேட்பாங்கல்ல, அப்போ தலைவர் அந்த தலைவருக்கு சொன்னேன், இந்த பாவம் சமுதாயத்தை கொஞ்சம் பயன் பண்ண நேரத்தை ஒதுக்கி கொடு, மக்களை திரட்டுங்க, நம்ம ஒரு மணி நேரம் பேசுவோம்னா அவருக்கு ஏற்பாடு பண்ணணும். பயன் பண்ண போகணும்னா அதை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும்ல. ஏகத்துவத்தை ஏற்றுக்கிட்ட சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் அவரிடத்தில் சொல்லும் பொழுது அந்த தலைவர் என்ன பண்ணி விட்டார் அப்படின்னு கேட்டால், ஏற்றுக்கிறல அதெல்லாம் முடியாது முகமதை, நீங்கள் எங்கேயாவது பயன் பண்ணிக்க, இஸ்லாத்தை எடுத்துக்க, மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்லிக்கிறீங்க அப்படி பதிலளிக்கலை. என்ன செய்கிறாரு, அப்போ அந்த தலைவர் தாயிப்பு நகரத்தினுடைய தலைவரான அவர் பதிலளிக்கான காரணத்தினால் கினானா இப்னு அப்தி யாரில் பின் அப்துல் குலால் அவர் பதிலளிக்க மறுத்து விட்டாரா.
ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். இப்போ நான் வந்து நபிகள் நாயகமாகிய நான் இவர் புறக்கணிச்சு விட்டாரு, நபிகள் நாயகமாகிய நான் நபி சில இடத்துல நடந்தேன், நடந்து போன அல்லாஹ்வுடைய தூதர், நான் உடனே நடந்து சென்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கர்னுஸ் சாலிஃப் என்ற இடத்தை அடையும் முறை நான் சுயநிலைக்கு வரவே இல்லை. பெருமை அந்த இடத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரும் பயான் கேட்கலையா, இஸ்லாத்தில் வரல, ரசூலுல்லாஹ் திருப்பி அனுப்பிவிட்டாரா, அதனால் நான் அந்த கர்னுஸ் சாலிஃப் என்கிற அந்த இடம் வரைக்கும் நான் வெறுமையில் இருந்தேன். என்ன செய்யறது, அவ்வளோதான், எனக்கு இஸ்லாம் வளராத முடிச்சோ, இவரும் கேட்கலையே, மக்களையும் கேட்கலையே அப்படின்னு நான் வெறுமையில் இருந்தேன். ரசூலுல்லாஹ் வெறுமை. அப்போ தான் என்ன செய்யப்படுது, வெறுமையால போகிறான், உடனே போகிறான், உடனே போயிட்டு பஞ்சாயத்து இல்லையே, அந்த வெறுமை இருக்கக்கூடாது, வெறுமை இருந்துக்கிட்டே இருந்தாலும் ஆபத்து. அப்போ அல்லா உடனே என்ன செய்யறான், நபிகள் நாயகம் இந்த வெறுமையை போக்குறான். உடனே வந்து அப்படியே கொஞ்சம் தூரம் வந்த பிறகு சொல்றாங்க, நான் தலையை உயர்த்தினேன், வானத்தில் பார்த்தா ஒரு மேகம் என் மீது நிலையிட்டுக் கொண்டிருந்தது. அந்த வானத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இருந்தார்கள். ஜிப்ரீல் கூப்பிடுறார், நபிகள் நாயகத்தை கூப்பிட்டு, முஹம்மத், நீ உங்களுடைய சமுதாயத்தை பயானி போய் சொன்ன, தாவா பண்ணியல்ல, இஸ்லாத்தை சொன்னீங்கல்ல, அதையும் அல்லாஹ் செவியேற்றான். அவங்க பதில் கொடுத்தாங்க, அந்த தலைவர் பயானி பதில் கொடுத்தாங்க, சமுதாய மக்கள் சொன்னாங்கல்ல. அப்போ அந்த மாதிரி தலைவர்கிட்ட பேச 10 பேர் நிற்பான்லங்க கூட. அப்போ அந்த சமுதாய மக்களும் பதில் சொல்லி அல்லாஹ் செவியேற்றான். இதோ மலைகளுக்கான வானவர் இருக்கிறாரு, அந்த வானவர் அவர் வந்து இப்போ இடத்துல சலாஞ்சலி வருவார் அப்படின்னு கை கட்டிட்டு போயிட்டாங்க. வானவர் மலைக்கான பூமியை நட்டி வைக்கப்பட்ட மலையை நிர்வாகம் செய்யக்கூடிய வானவர் வர்றாரு. வந்து நபிகள் நாயகம் சலாஞ்சலி அஸ்ஸலாமு அலைக்கும் முஹம்மது சலாஞ்சலி உத்தரவுப்படுங்க, நான் மலைகளுக்கான நிர்வாகம் செய்யக்கூடிய வானவர், இந்த தாய்ப்பு நகரத்தோட 2 மலைகளையும் நபிகள் நாயகம் நீங்கள் உத்தரவுப்பட்டால் அப்படியே புரட்டி போட்டு அப்படி பண்ணி காலி பண்ணிடுறேன், ஒரு பை எல்லா பையும் சக்தி ஆக்கிடுறேன், தோசமாக பணிஞ்ச மாதிரி பணிஞ்சு விட்டுறேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, விடுங்க, அந்த மலைக்கு மலையை நிர்வாகம் செய்யக்கூடிய மலைக்கிட்ட நபிகள் நாயகம் சொன்னாங்க, வேண்டாம், இந்த மக்களுக்கு இஸ்லாத்தில் வரல, இவங்க தொலைஞ்சு போன விட்டுருவோம், இவருக்கு பறக்கக்கூடிய புள்ள பேரம் பேத்தி இப்படி சந்ததிகளாக இஸ்லாத்தில் வரல அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால் இந்த சமுதாயத்தை அழிக்க வேணாம், தாய்ப்பு நகர மக்களை அழிக்க வேணாம் ரசூலுல்லாஹ் திருப்பி அனுப்புனாங்க செய்தியை பார்த்தோம். உண்மை தான், இன்றைக்கு தான் மக்காவில் நீங்கள் போய் தாய்ப்புலாம், மக்கா, மன்னா, சவுதி அரேபியா, தாய்ப்புலாம் இஸ்லாமிய கொடி நிலைநிறுத்தப்பட்ட ஒரு இடம். நபிகள் அங்கே அழிச்சிருந்தாங்க, அல்லாவுடைய உதவியால் வழக்கிட்ட சொல்லிட்டு என்ன இருக்கும், அழிச்சிட்டு போய்ப்பாரு, அல்லான்னு சொல்ல ஆள் இருக்காது. ரசூலுல்லாஹ் பறந்து இருந்த இன்னும் படைத்தவர்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க வேணாம் அப்படி சொன்னதால் இன்றைக்கு தாய்ப்பு நகரமா இஸ்லாத்தில் வலிமை மிக்க வல்லரசாக இருக்கிறதா இல்லையா அப்போ பார்க்குறோம். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இந்த செய்தியை. அப்போ நமக்கு குர்ஆன் நபி ஹதீஸில் நமக்கு செயல்பாடு நமக்கு முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் கிரந்தத்தில் நமக்கு 3674வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அப்போ வெறுமை என்பது மனிதனாக வரும். அந்த வெறுமையிலிருந்து விடுபடக்கூடிய வழியை நம்ம பார்க்கணும். இன்றைய நம்ம பணக்காரன் இருந்துட்டேன்னு வைங்க, ஒரு கோடீஸ்வரன் நம்மளாம் சில இந்த மனசு தானே முடிவு பண்ணும், சொல்லல வெறுமைன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே எனக்கு முடியாதுங்கிறது உள்ளதான். அதில் நம்ம இந்த கொரோனா காலத்தில் பார்த்தோம், 2019 கொரோனா 2019 2020 கொரோனா காலத்தில் ஏழை எளிய மக்களால் பசி பட்டினி இப்படியே கிடந்து வாழ்ந்துட்டாங்க. இந்த பணக்கார வயல் வளர்த்துக்கிட்டேன்னு வைங்க, ரொம்ப கவலைப்பட்டாங்க. என்ன செய்ய, பெரிய கோடீஸ்வரன்னா இந்த மாசக்கணக்காக என்ன செய்யலாம், லாக்டவுன் போட்டாங்க, ஊர் நடமாட்டம் கிடையாது, வியாபாரம் கிடையாது, எல்லாம் தடை, காசு போயிருக்கோம், செல்வம் போயிருக்கோம், கோடீஸ்வரனாக இருக்காங்க, பணம்லாம் கரைச்சி போயிருக்கோம், பிச்சைக்கான ரோட்டுக்கு வந்துடுவோம், ரொம்ப பயந்தது யாரு, இவங்க தான். இந்த வெறுமை நோய்க்கு ஆளாக்கப்படக்கூடிய அளவுக்கு உள்ளங்க செதறியது கொரோனாவுடைய காலத்தில் என்று சொன்னால், அந்த வெறுமையில் அந்த நோய் காசு போயிடும். நம்ம ஏழைகள் என்ன செஞ்சோம், இருக்கிற வரைக்கும் சாப்பிடுவோம், மோத்தாங்கன்னா அல்லது ஆக போகிறோம், நம்ம தற்கொலை பண்ண போகிறோம், பசிப்பட்டு என்ன செஞ்சால் நம்ம என்ன செய்ய முடியும், எல்லாம் உணவளிப்போம், இப்போ தனி விஷயம் அப்படின்னு ஏழை எளிய மக்கள்லாம் ஏதோ வாழ்ந்துட்டு போயிட்டாங்க, அந்த நாட்டில் கடந்து விட்டார்கள் என்று பார்க்குறோம். சொன்னால் மனசு தான் முடிவெடுக்கணும். அது போல கொரோனா காலத்தில் டெல்லியில் தப்லீக் ஜமாத்தை சார்ந்தவர்கள் வந்து மாநாடு நடத்தினாங்க. இந்த ஆர்எஸ்எஸ்காரன் என்ன பண்ணா, இந்த சங்கிகள் கூட்டம் சங் பரிவாரங்கள் கொரோனா பரப்புறான்னு சொல்லி 1-2 பொய்யா சொன்னாங்க. லட்சக்கணக்கான புள்ளிகளை ஊறி திரைத்தாலும் அந்த ஆர்எஸ்எஸ் கூட இயக்கம் சங் பரிவார கூட்டங்க கட்டி விட்டாங்களா, இவங்க பிடிச்சிட்டாங்க, சும்மா போலியோ அவசர பரப்புனாங்க இல்லை. அப்போ கொரோனாவுடைய காலத்தில் டெல்லியிலே வந்தவங்களை தமிழ்நாட்டில் வச்சு, இந்தியாவில் தமிழ்நாட்டில் அவங்க அரெஸ்ட் பண்ணி என்ன செய்கிறாங்க, தனியாக நீ 15-14 வெளியே போகக்கூடாது, தனிமையில் இருக்கணும்னா அவங்க என்ன செஞ்சாங்க, தப்லீக் ஜமாத்திலேருந்து டெல்லியிலேருந்து
நிஜாம் மர்கஸில் அந்த உண்டு போனாங்கல்ல கூட்டம் வந்த பிறகு கொரோனா டெஸ்ட்டுக்காண்டி கொரோனா டெஸ்ட் பார்த்தா கொரோனா டெஸ்ட்னு வருது. கொரோனா டெஸ்ட் அவங்களுக்கு இருக்குது, கொரோனா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் அவங்க சில பேர் என்ன செஞ்சாங்க, தனித்தனியாக ரூமில் வச்சுக்கிட்டாங்களா, நோயே இல்லாமல் இருந்தாங்க. பேட்டி எடுக்கிறாங்க, இதுக்குள்ள ஒன்றும் இல்லையே, கொரோனாவில் உடம்புல ஒன்றும் அட்டாக் பண்ண மாதிரி தெரியலையே, இயல்பு வாழ்க்கையாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன் உள்ள அவங்களுக்கு சொல்லுது அரசாங்க ரிப்போர்ட், டாக்டர் ரிப்போர்ட்ல என்ன வந்திருக்குது, இவர் கொரோனான்னு வந்திருக்குது. அந்த அந்த தப்லீக் ஜமாத்தில் வந்த அவர்கள் அவங்களுக்கு என்ன, அவங்க என்ன சொன்னாங்க, ஒன்றுமே இல்லைங்க, 15 நாள் 20 நாள் உள்ள வச்சாங்க, வெளியே அனுப்ப சாப்பாடு தந்தாங்க, நல்லா சாப்பிட்டா வெளியே வந்துருந்தாங்கன்னு சொன்னால் அவர்கள் உள்ளம் எப்படி இருந்தது, எனக்கு நோய் இல்லைடா, நீ டெஸ்ட் எடுத்து என்ன டெஸ்ட் போ, மூத்த வேணுமா என்ன எடுத்துட்டு போய் டெஸ்ட் பண்ணு, ரத்தத்தை எடுத்துக்க, எனக்கு நோய் இல்லைன்ற அளவுக்கு உள்ளம் சொன்னதால் நோய் இல்லாத மாதிரி வெளியே, உண்மையை நோய் இல்லாமல் வெளியே வந்துட்டாங்க. சின்ன லேசாக மண்டை குத்தும், லேசாக இதாகும், சுத்தப்படியே பெரிய அளவுக்கு வந்துடும், ஹார்ட் அட்டாக் வர மாதிரி பிடிப்பாங்க. சின்ன ஒரு நாளைக்கு காசு பணம் இல்லாமல் ஆஸ்பத்திரி போகாமல் கிடப்போம் நிறைய பேர். பணம் காசு பணக்காரவங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், டாக்டர் குடும்பத்து பணக்காரவங்களை எடுத்துக்கிட்டா ஒரு மாதத்துக்கு எத்தனை தடவை டாக்டர்கிட்ட போகலான்னு கேளுங்க. ஒரு நாளைக்கு இப்போ 20 தடவை டாக்டரை பார்த்துட்டு வந்துட்டேன், ஒரு மாதத்தில் 15 நாள் டாக்டர்கிட்ட போனால் ஏன் காசு இருக்குது, இவனுக்கு வெறுமை, மண்டை குத்து வந்தால் டாக்டருக்கு போயிடறான். சின்ன அளவு அடுப்பாங்க வேலை பார்க்குறான்னா அடுப்படியில் லேசை சுற்றி நெருப்பு சுட்டுன கையில் மூட்டி போட்டு நம்ம இதாக போட்டு விடுவோம். இப்படியெல்லாம் இந்த மன உள்ளங்களை பக்குவப்படுத்தணும், உள்ளங்கள் தான் காரணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த வெறுமையை குதிரை தள்ளினார்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு வெறுமையை குதிரை தள்ளினான் என்பதை பார்க்கிறோம் என்று சொன்னால் நம்ம பார்க்கிறோம். அதுபோல் அல்லாஹ் வந்து குர்ஆனில் நமக்கு பல இடங்களில் நமக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த வெறுமையை பற்றி போக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் இன்னும் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டால், ரசூலா தாவா பண்ணுறாங்கல்ல, மார்க்கம் சொல்கிறாங்கல்ல, இப்போ ரசூலாவுடைய உபதேச மார்க்கத்தை எவனும் கேட்கல. இந்த மாதிரி நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்கிறான், ரசூலா கவலைப்பட்டு வெறுமையை சந்தித்து தாவா காலம் யாரும் கேட்கல. இது ஒரு சந்தர்ப்பம், நம்ம யாரும் கேட்கல, என்ன செய்கிறாங்க, மார்க்கத்துக்கு யாரும் வரல, அடி முதல் இப்படி பல பிரச்சனைகள் சந்திக்கும் பொழுது வீட்டில் வந்து போர்த்திட்டு தூங்குறாங்க. எப்போ போர்த்திட்டு தூங்குவோம், நைட் நேரத்தில் போர்த்திட்டு தூங்கலாம், போர்வை எடுத்து போர்த்தி கொண்டு காலையில் விடிகிற வரைக்கும் சும்மா வரைக்கும் என்ன செய்யலாம், தூங்கலாம். இவங்க என்ன செய்யறாங்க, போர்த்தி கொண்டு வெறுமை, மனசில் வெறுமை, போச்சேன்னு என்ன செய்யறாங்க, இப்படி யாரும் கேட்க மாட்டாங்களோ, நம்ம தூது பணியை கரெக்டாக பண்ணுறோம், அது மீது சொல்கிறோம், யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்களே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நேரத்தில் வெறுமை அடைந்து ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம், அவ்வளோ அந்த உலக வாழ்க்கை இருக்கிற மாதிரி அப்படி பார்த்துறாங்க, நிராயுதபாணியாக நிராசை அடைந்தவர்களாக ரசூலுல்லாஹ் இந்த முடோரில் வசனத்தை இறங்குறான், போத்திட்டு படுத்துட்டாங்களா, 24 முடோரில் வசனத்தில் என்ன சொல்லலாம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல் முதஸ்ஸிர், போர்த்தி கொண்டிருப்போரே நபியே, கும் ஃபஅன்திர், எழுந்து எச்சரிக்கை செய்வதாக. இந்த வெறுமையெல்லாம் நபியே உங்களுக்கு வரக்கூடாது, இந்த சோம்பேறித்தனம் வெறுமையெல்லாம் வரக்கூடாது, எழுந்து எச்சரிக்கை செய்யுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், கும் ஃபஅன்திர், எழுந்து எச்சரிக்கை செய்வதாக. ரப்பக ஃபகப்பீர், உமது இறைவனை பெருமைப்படுத்துவீராக. நபி எதிரியை ஓடுங்க. வசியாபக ஃபதஹீர், உமது ஆடைகளை தூய்மைப்படுத்துவீராக. 1-2 ட்ரெஸ் வச்சுக்கிறவா 5-10 நல்லா துவைத்து தூய்மைப்படுத்தி சுத்தமாகி போட்டுக்கிறங்க என்று அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன செய்யணும், அந்த பெருமையை போக்கி ரசூலுல்லாஹ் ஊக்கப்படுத்துறான். அல்லாஹ் எழுந்திரி ஓடு அப்படின்ட்டு. அப்போ அல்லாஹ் ஆடைகளை தூய்மைப்படுத்தி ட்ரெஸ்ஸை சூப்பராக போட்டு பயன் பண்ணு, ஒரு சபைக்கு போய் நீட்டாக போ, ட்ரெஸ்ஸை போட்டு போ. நான் சொல்கிறேன்னா இல்லையா, பழமொழி, ஆள் பாதி ஆடை பாதி, பொம்பளையோ ஆம்பளையோ, அல்லாஹ் இயற்கையை படித்த அழகை விட செயற்கை ஆடை போடுறீங்கல்ல, இதுதான் அழகு. அதனால ஆடை தூய்மைப்படுத்தி சூப்பராக போ அப்படின்னு நல்லா சொல்கிறான். சியாபத்து நல்லா சொல்லலாம் இல்லையா. ஆனால் இந்த அரசு அதிகாரிகளை பார்க்குறோம், அரசு அதிகாரிகளில் பெரிய கோடீஸ்வரன் சில பேரை பார்த்தோம்னு சொன்னால், பெரிய கோடீஸ்வரன் பணக்காரனாக இருப்பான், என்ன செய்வான், நல்ல ட்ரெஸ் போட மாட்டான். அரசு அதிகாரிகள் 300,000 இருப்பாங்க, நல்ல சட்டையை பார்த்தா வாங்கி வரும். அவன் 50,000 1 லட்சம் சம்பளம் வாங்குவாங்க. அவனுக்கு நல்லா முஸ்லீம் தரித்திரை பிடிச்சி ஆட்டுது. நம்ம 10,000 15,000 20,000 சம்பளம் வாங்குவோம், 8,000 10,000 20,000 நம்ம நாலு சூப்பர் சட்டை போடுவோம், சூப்பரான முறையில் சேலை கொடுக்கலாம். பெண்கள் தான் இந்த அரசு அதிகாரி கோடீஸ்வரன் சில பேர் பரதேசியாக இருப்பான். பணம் இல்லாமல் இல்லை, காசு இல்லாமல் இல்லை, என்ன இருக்குது போட மாட்டான். ட்ரெஸ் அடிக்க வச்சுமா சில பேர் போட மாட்டான், அந்த ட்ரெஸ்ஸை வாங்க மாட்டான், கஞ்சனா எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இவன் கோடீஸ்வரன் நல்ல ட்ரெஸ் போடல, நல்ல ஆடை அணியனால என்ன அர்த்தம், இவன் பணக்காரனா பிச்சைக்காரனா உலக பார்வையில், இவன் பிச்சைக்காரன். காசு இருந்து டிப்டாப்பாக இருக்கணுமா இல்லையா, இருக்க மாட்டான். நல்ல சாப்பாடு சாப்பிட மாட்டான், நல்ல ட்ரெஸ் அணிய மாட்டான்.
இப்படியே வந்து மோதா போயிடும். அந்த மாதிரி உள்ளவன் அல்லாஹ் என்ன செய்வான், இவன் வெறுமை உடையவன் புரிஞ்சுக்கிறான். வெறுமை மனசு நோய்வாய்ப்பட்டவன். நம்ம என்ன சட்டப்படி யார் பார்ப்பா, இந்த யார் பார்த்தா பார்க்கறீங்க, உனக்கு என்ன, நீ போடு ஸ்டைலாகிரி போனா. இது அல்லாஹ் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, சியாபக தய்யிர், நபியே முகமது நபியே உமது ஆடைகளை தூய்மைப்படுத்துவீராக, தூய்மைப்படுத்தி பயான் பண்ண போய் எந்திரி, வெறுமையை விட்டு விலகு என்று நபிகள் நாயகம் அல்லாஹ் ரப்பல் சொல்லி காட்டுகிறான். அப்ப இதெல்லாம் நம்ம எதை காட்டுகிறது என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொன்னாலும் நஸ்ரக சதரக், நபியே உங்கள் உள்ளத்தை விரிவுபடுத்தினோம். உள்ளத்தை விரிவுபடுத்த ரசூலுல்லாஹ் சந்திக்காத பிரச்சனையா, துன்பமா, துயரமா, ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்தில் ரசூலுல்லாஹுடைய மகளிர் மூத்தா போனாங்க, யாரை தவிர, பாத்திமாவை தவிர, பாத்திமா தவிர பல பிரச்சனை, இன்னும் பல பிரச்சனைகள் இருக்குது. நபிகள் நாயகத்துக்கு என்ன செய்யறாங்க, அவ்வளவு எல்லாத்திலும் விடுபட்டாங்களா இல்லையா என்று புரிந்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா, இது இறுதியான ஒரு செய்தி. அப்ப முதல் முறை முடிய போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் கனவுல என்னுடைய 2 கைகளிலும் 2 தங்க காப்புகள் வைக்கப்பட்டிருந்தது. 2 தங்க காப்புகளை வச்சு என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் அழுத்துது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி பெருமை இல்லையா, ஏண்டா இது இப்படி வச்சு தங்க காப்புகள் வச்சு விட்டாங்க. தங்க காப்பு வெயிட்டா இருக்குமா, ஆனா வெயிட் கையெல்லாம் கீழே போகிற மாதிரி வெயிட்டா இருக்குது. உடனே அல்லாஹ் தரப்படுது சொல்லப்பட்டது, அது ஊதுங்க, ஊதப்படுது. உடனே அது ஊதிய பிறகு பாஞ்சாக பறந்து விட்டது. அந்த காப்புகளை இங்கேயே போயிடுச்சு, இலவம் பாஞ்சு பறந்து போய்விட்டது. பிறகு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதுதான் எனக்கு பிறகு தன்னை நபி என்று பொய் சொல்லக்கூடிய உலகத்தில் மகா பெரும் பொய்யனான முசைலிமா என்று சொல்லக்கூடியவன் உண்டாகுவான். அதன் பிறகு இன்னும் அஸ்வதல் அன்சியாகக்கூடிய ஒருவன் தன் நபி என்று 30 பொய்யன் வருவான். 30 பேர் சொல்ல ஒரு அறிவிப்பு அறிவிச்சாங்க. இந்த ஹதீஸ்ல அஸ்வதல் அன்சியாகக்கூடியவனும் யமாமாவாசியான பெரும் பொய்யனான முசைலிமாவும் சொன்னாங்க. வந்தாங்க, அபூபக்கருடைய ஆட்சி காலத்தில் கொல்லப்பட்டான். குட்டிச்சு அவனை கொண்டது யாரு, வக்சி தான் கொண்டார். வக்சி என்ன செய்யறாருன்னு கேட்டால், அவர் தான் உகந்து போறல, இவரை கொண்டாடல, அம்சம் இல்லாமல் அதற்கு பலியாக இந்த மேற்படியான கொண்டது யாரு, வக்சி. அவர் இஸ்லாத்தை ஏற்று வக்சி என்ன செய்யறார், கருப்பு நிற அடிமை, நல்ல ஈட்டு பயிற்சி பெற்றவர், குறி தப்பாது, அப்படிப்பட்ட வீரன் அவர். வக்சி அவர் நிலையிலானவர். பிறகு அவர் தான் யமாமா போர்க்காலத்தில் அபூபக்கருடைய ஆட்சி காலத்தில் இவனை முசைலிமா கொண்டார்கள் என்ற செய்தியை பார்க்க புகாரில 3623 நபிமுறையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ நபிகள் நாயகம் வந்த எல்லா வெறுமைகளையும் அல்லாஹ் கலைந்தெடுத்தான். அந்த மாதிரியான முறையில் அது துவா செய்யணும், வெறுமை வரமல்லா காப்பாற்றி, தள்ளாத வயது வரை வாழ்வதை விட்டு, சோம்பேறிதான கடன் சுமை இவைகளை விட்டெல்லாம் கோல பயண வாழ்வதை விட்டெல்லாம் என்னை காப்பாற்றி பிரார்த்திக்க வேண்டும். இவ்வாறு பிரார்த்தித்து வெறுமையிலிருந்து விடுபடக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் ஆக்கிரமிக்க வேண்டும் என்று சொல்லி ஜும்மாவுடைய முதல் முறை நிறைவு செய்கிறேன். யா அய்யுஹல்லதீன முத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். சோதனை ஜும்மாக்களை ஆரம்பிக்கும் பொழுது எவ்வளோ மந்தமாக இருக்குது. தொழுக ஆரம்பிக்கும் போது ஒரு 10 பேர் 20 பேர் தொழுக முடிகிற நேரங்களில் கூட்டமாக வரணும்னு சொன்னால் ஒவ்வொரு ஜும்மாவும் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. வரக்கூடிய தாய்க்கு நஷ்டம் யாருக்கு, அல்லாவுக்கா. உலகத்தில் யாருமே வணங்காட்டி கூட அல்லாவுக்கு ஒன்றும் இல்லை. அவன் ஸ்டைல் தனி. நீ ஒன்றுக்கு தான் நீ சொர்க்க வேணுமா வணங்கு, சொர்க்க வேணுமா தொழுகணும், போய் ஜும்மாவுக்கு நேரத்தோட போ. உனக்கு நரகம் தான் வேணுமா, உனக்கும் இல்லை, அதை அல்லாஹ்வோட கொடுத்துட்டாங்க. நீ அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்று செயல்படுறீங்களா இல்லை என்பதை நீங்கள் முடிவெடுத்துக்கிறீங்க. அதனால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் தொழுகைக்கு கரெக்டாக வரணும். தொழுகைக்கு பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சொல்கிறான். சில பேர் அவனை பற்றி எல்லாம் பேசுகிறான். 1959 அவர்களுக்கு பின்னர் வழித்தோன்றர்கள் வந்தனர். ஒரு வழித்தோன்றல் வந்தார்கள். அவர்கள் தொழுகையை பாழாக்கினார்கள். ஜும்மாக்கு லேட்டாக வர்றீங்கல்ல, 5 வேளை தொழுகாமல் இருக்கிறீங்கல்ல, சுப தொழுகைக்கு வராமல் இருக்கிறீங்கல்ல, இந்த மாதிரி ஆளுங்க. இந்த மாதிரி முன்னாடி உள்ள சமுதாயம் இருந்தால் மொத்தபாவு சகவா மனோ இச்சைகளை பின்பற்றின. காசு போன அந்த இதுன்ட்டு என்னடா அல்ல போன்னு போயிட்டான். இப்போ சௌஃப எழுத்தவன ஐயா இவர்கள் பின்ன நட்டத்தை அழிவை சந்தித்தார்கள், நரகத்துக்கு போயிட்டாங்க எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதனால தொழுகையை கரெக்டாக ஜும்மாக்கு நேரத்தோட வாங்க. என்ன அதனால் ஜும்மாக்கு நேரத்தோட வாங்க என்று சொல்லிக்கொண்டு இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம வந்துக்கிட்டு இந்த இது
இப்போ அந்த சென்னையில் ஒரு ஆஸ்பத்திரியில் என்ன செஞ்சாங்க, ஒரு மருத்துவரை ஒரு ஆள் கத்தி வச்சு குத்தி போட்டான். ஒரு கண்டிக்கிறதா இருந்தால் 2 சைடு கண்டிக்கணும். ஒரு விஷயத்தை கண்டிக்கிறதா இருந்தால் 2 சைடு கண்டிக்கக்கூடிய அந்த 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 இதை ஆய்வு பண்ணணும். தகவலை, செய்திகளை, இது 2 பக்கம் தப்புனா 2 பக்கமும் கண்டிக்கணும். தண்டனை கொடுக்குற மாதிரி இருந்தால் தண்டனை கொடுக்குற தனி விஷயம், கண்டிக்கக்கூடிய விஷயத்தில் கண்டிக்கணும். ஒரு தரப்பை தான் கண்டிக்க முடியுமோ அதை கண்டிக்கணும். அப்படி பார்க்கணும். ஆனால் அது நீதி. ஆனால் இவன் என்ன ஆஸ்பத்திரியில் வந்து ஒரு சரியாக தாய் தகப்பனை பார்க்கல, இங்கிலீஷில் திட்டினா அந்த இன்னும் கட்டி வச்சு குத்தி விட்டானா, இது எல்லாம் இப்படி தான் இருக்கிறாங்க. எல்லா ஹாஸ்பிட்டல், எல்லா அரசாங்கத்துறையில் உள்ள எல்லா பயிலும் எப்படி இருக்குனான்னு கேட்டால், நம்மளுக்கு அதிகாரம் இருக்குது, நம்ம லட்சம் கோடிக்கணக்கான சம்பளம் வாங்குறது எவ்வளோ அரசாங்கத்தில் என்று ஒரு மெத்தனை பார்க்கும். ஒரு பொதுவாக்கு தன்மம், நோயாளியை கவனிக்கிறது இல்லை, தனியார் கிளினிக் வச்சுக்கிறது, நம்ம அந்த அளவுக்கு இது பண்ண அரசாங்க ஆஸ்பத்திரிகளில் ரொம்ப தொந்தரவு கொடுக்குறானா இல்லையா, இவன் அப்பா அம்மா பார்க்குறான்னு போட்டு கத்தியை வச்சு போட்டு விட்டாங்க, கிளினிக்கு போட்டு விட்டு அவன் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க வைங்க. இவன் அவனை குத்துனா இல்லை, இவன் மேலே தவறுதான், குத்துவதற்கு தூண்டியதுயா எப்படி அந்த இவன் கரெக்டாக சிகிச்சை அளித்திருந்தால். கத்தியை வச்சு சென்னையில் நடந்த சம்பவம், கிண்டியில், சென்னை கிண்டியில் அந்த பகுதி, அவர் டாக்டரை குத்துறாங்க, இவன் சரியாக சிகிச்சை பண்ணி தான் அப்படி நடந்திருக்குமா? இவன் மோசமான வகையில் இப்படி காசை வாங்கி என்ன செய்கிறாங்க, சரியாக பணி செய்ய மாட்டாங்க, சும்மா கையெழுத்து போட்டு போவாங்க. சில அரசு அதிகாரி என்ன செய்வாங்க, இவன் கையெழுத்து போட்டு போவாங்க, காலையில் வேற ஒருத்தர் வேலைக்கு விடுவான், அவனுக்கு 2000 3000 5000 சம்பளம் கொடுப்பான், இவன் லட்சக்கணக்காக வாங்குவான். இப்படியெல்லாம் வாங்கும் பொழுது அவனை குத்துனா இல்லை, குத்திட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இவன் மேலே பயங்கர தவறு இருக்குது, சரியாக சிகிச்சை பண்ணிக்கணும், ஆனால் பண்ணலை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். குத்தினாலும் தப்பு, அவன் சட்ட ரீதியில் அவனுக்கு போயிருக்கணும். இவனை தூண்டியது அவன் தான் என்பதை புரிந்து கொண்டு இனிமேலாவது எல்லா அரசியல், எல்லா அந்த கவர்மெண்ட்ல வேலை செய்யக்கூடிய எல்லா அரசு அதிகாரிகளும் இவன் குத்திட்டான்ல, ஒரு முன்னுதாரணமாக காட்டிட்டு போயிட்டான்ல, இதை பயந்து உங்களுடைய பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இவர்களை முதலமைச்சர் கவனித்து அரசாங்க பணியை சரியாக செய்யாதவனை டிஸ்மிஸ், ஏன்னா அவனை சஸ்பெண்ட் இடைக்கால முடிவெல்லாம் பயப்படாது, டிஸ்மிஸ் வேலை தூக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இம்மாயினுடைய 2ஆம் முறை நிறைவு செய்கிறேன். பதுக்குருணி அதுக்கு ஒரு அஷ்குருடைய வளர்த்துக்கிறோம்.